رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல சொர்க்கத்தினுடைய மத்திய பகுதியில் ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் சில ஊர்களின்கள் அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த ஊர்களின்களிடத்தில் நான் கேட்டேன், இந்த மாளிகை யாருக்கு என்று நான் கேட்டேன். அப்போது அந்த பெண்கள் சொன்னார்கள், இது இமாம் அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு சொந்தமான கட்டிடம் என்று சொன்னார்கள். எதற்காக இந்த பெரிய வெகுமதி அவருக்கு என்று நான் கேட்டேன். அப்போது அந்த பெண்கள் கோவிலின்கள் சொன்னார்கள், கல்விக்காக அவர்கள் பட்ட கஷ்டத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வெகுமதியை தந்திருக்கிறான் என்று ஒரு பெரியார் சொல்வதாக தஃசீர் ரூஹுல் பயானிலே நாம் பார்க்கிறோம். இப்ப கனவு பார்த்தது அந்த பெரிய மனிதர், அவர் சொல்றார், அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய மத்திய பகுதியில் ஒரு மாளிகை தயார் நிலையில் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க கல்விக்காக பட்ட கஷ்டம். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பள்ளியில் அமர்ந்து பாடம் நடத்துவார்கள். 100கணக்கான மாணவர்கள் பள்ளி ஃபுல்லா உட்கார்ந்து இமாமுல் ஆலமுடைய பாடத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த பாடம் நடக்கிற நேரத்துல ஒரே ஒரு சிறுவர் மட்டும் பள்ளியினுடைய கேட்ல நின்று எட்டி பார்ப்பார். கொஞ்ச நேரம் எட்டி பார்த்துட்டு அந்த சொல்ற செய்திகளை காது கொடுத்து கேட்பார். கேட்டுட்டு வேகமா ஓடிடுவார். இப்படியே டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருந்த இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா எழும்பி அந்த சிறுவன் பக்கத்துல போனாங்க. போய், ஏன் நீ வெளியே நின்று கேட்கிற, உள்ள வர வேண்டியதுதானே, உன்னை படிக்கணும்னு இவ்வளவு ஆர்வம் இருக்குது, ஆனா வெளியே நின்று கேட்டுக்கிட்டு ஓடிடுறீங்க, உள்ள வந்து உட்கார வேண்டியதுதாங்க என்று கேட்ட போது அந்த சிறுவர் சொன்னார், என்னுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்குது. நான் கழுதையில துணிகளை ஏற்றி ஆத்துல கொண்டு போய் துவைச்சு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் என்னுடைய தாயாரை நான் காப்பாத்திட்டு இருக்கிறேன். எங்களுக்கு வேற குடும்பத்துக்கான எந்த வருமானமும் கிடையாது. நான் உள்ள வந்து உட்கார்ந்துட்டேன்னா என்ன விட மாட்டீங்க. அப்ப என்னுடைய தாயை யார் கவனிப்பாரு? அதனாலதான் கொஞ்ச நேரம் நின்று கேட்பேன், ஓடிடுவேன், நேரம் ஆற்றுக்கு போவேன், துணியை துவைப்பேன், அதை காய போடுவேன், டெலிவரி பண்ணுவேன், மறுநாள் நான் வருவேன், இதுதான் என்னுடைய பழக்கம். நான் அப்படியா, வா என் கூட வா அப்படின்னு அந்த குழந்தையை கூட்டிட்டு நேரம் அந்த பையனுடைய அம்மாட்ட போனாங்க. இப்ப இம்மாட்ட சொன்னாங்க, அம்மா உன் பிள்ளைக்கு ரொம்ப கல்வியில ஆர்வம் இருக்குது, ஒரு விளையாட்டு பிள்ளைதான், துவைக்க போகுது, குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்குது, அதோட கல்வியிலையும் அதுக்கு ஆர்வம் இருக்குது. அதனால என்னுடைய மாணவனா, என்னுடைய மகனாக இந்த பிள்ளைய நான் தத்தெடுத்து இந்த பிள்ளைக்கு நான் பாடம் படிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால உங்களுக்கு இவர் துணி துவைச்சு டெய்லி என்ன வருமானம் வருமோ அந்த வருமானத்தை நானே தான். உங்களுக்கு அதனால எந்த சிரமமும் வராது.
நான் காசும் தர்றேன், இந்த பிள்ளைக்கு நான் இல்மும் கொடுப்பேன். ஒரு காலகட்டத்துல இந்த நாட்டினுடைய மன்னரோடு அமர்ந்து இந்த பிள்ளை பால் முடியும். அப்படி ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு தருவான் என்று அந்த பிள்ளையை இமாம் அல்லாஹும் தன்னுடைய பொறுப்புல எடுத்து படிச்சு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைதான் இமாம் அபீ சுப்ரமணியன். அந்த அளவுக்கு குடும்பத்துல வறுமை இருந்தும் கூட அந்த வறுமையை காரணம் காட்டி படிப்பை விடாம அந்த வறுமையை ஜெயிச்சு காட்டி கல்வியிலையும் ஒரு பெரிய சாதனையை பண்ணவங்க இமாம் அபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா இந்த உலகம் கல்வியின் மூலமாக மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கு. கல்வியினால் தான் இந்த உலகத்துக்கும் மரியாதை, உலகத்துல இருப்பவங்களுக்கும் மரியாதை, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் மரியாதை. எதனால? அவரிடத்தில் கல்வி இருக்குது. அந்த கல்வி அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒண்ணு. உலகத்துக்கு வழிகாட்ட வந்த வான்மறையின் முதல் வசனம் ஹிரா குகையில் இறங்கியது இக்ரா, நபியே ஓதுங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள், தெளிவடையுங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை அகல வேண்டும், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஞானமும் கிடைக்க வேண்டும், படைப்புகள் சம்பந்தப்பட்ட ஞானமும் கிடைக்க வேண்டும் என்றுதான் குர்ஆனுடைய முதல் வசனம் வந்தது. நான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற போது, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் கற்றுத்தரும் ஆசிரியராக வந்திருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேர்களும் எனக்கு மாணவர்கள். உங்களுக்கு நான் ஞானம் படித்து கொடுப்பதற்காக, கல்வி படித்து கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியராக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறார். என்ன ஆசிரியர்? நான் என்ன படிச்சு தருவேன்? அடுத்து இன்னொரு இடத்துல பேசுறாங்க, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை உங்களுக்கு நான் படித்து தருவேன். நான் படிச்சு தரக்கூடிய கல்வி வெறும் வயிற்று பொழப்புக்கு உதவுற கல்வி அல்ல, அது ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி. எந்த கல்வியில ஒழுக்கம் இருக்குதோ அந்த கல்வியை மார்க்கம் கல்வி என்று பேசுகிறது, ஏற்றுக்கொள்கிறது. அந்த ஒழுக்கம் நிறைந்த கல்வியை சொல்வதற்காக அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால வாழ்க்கையில் 1,24,000 மாணவர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை போதித்தார்கள். அந்த கல்வியை அடுத்த தலைமுறைக்கு தாபியங்களுக்கு சஹாபிகள் கொண்டு வந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெருவுல போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்தாப்புல 2 பேர் வர்றாங்க. ஒருத்தங்க வயசானவங்க, ஒருத்தர் இளைஞர். 2 பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞருக்கு அபூ ஹுரைராவை ஏற்கனவே தெரியும். இப்ப கரெக்டா கிராஸ் பண்ணும்போது அந்த இளைஞர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சலாம் சொன்னாங்க. சலாம் சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க. பதில் சொல்லிட்டு கேட்டாங்க, எப்பா மம் மஅக்க, உன்னோட வர்றது யாருன்னு கேட்டாங்க. அப்ப அந்த இளைஞர் சொன்னாரு, எங்க அத்தா அப்படின்னு. எங்க அத்தான்னு சொன்ன உடனே அபூ ஹுரைராவுக்கு கோவம் வந்துருச்சுன்னாங்க. லக்கது அகத்த சுன்னத்த நபியிக்க, உன்னுடைய நபியினுடைய வழிக்கு நீ மாறு செய்து விட்டாய், நபி வழிக்கு மாற்றமாக நீ நடக்கிறாய் என்று அந்த இளைஞர்கிட்ட சொன்னாங்க. உன்னை அந்த இளைஞர் கேட்டாரு, நான் என்ன நபி வழிக்கு என்ன மாற்றம் செஞ்சுட்டேன்? நான் கரெக்டா சுன்னத்தை பேணக்கூடிய ஆளுதான் அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லமனா ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க, எங்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய இல்ம படிச்சு தந்தாங்க. அந்த படிச்சு தந்த விஷயத்துல ஒண்ணு என்னன்னா, எங்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அத்தாவோட நடக்கிறதாக இருந்தா அத்தாவுக்கு முந்தி நடக்க வேணாம், அத்தா முன்னால போனோம், மகன் நீ பின்னால வரணும். உங்க அத்தாவினுடைய 8க்கு முன்னால உன் காலினுடைய 8 இருக்கக்கூடாது. உங்க அத்தா முன்னால போன, நீ பின்னால வரணும், சேர்ந்துதான் போகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டால் அத்தாவுடைய 8ம் உன் 8ம் சமமா இருக்கும். எந்த நேரத்திலையும் அத்தோட 8க்கு முன்னால உன் 8 போகக்கூடாது, கால் 8 போகக்கூடாது. அப்படி போகாம இருக்கணும்னு எங்களை பயிற்றுவித்தாங்க. நாங்க அந்த ஒழுக்கத்தோட வாழ்ந்தோம். ஆனா உங்க அத்தா பின்னால வர்றாரு, நீ முன்னால வர்ற, இது நபி வழிக்கு மாற்றம் ஆயிட்டு, இப்படி நடக்கக்கூடாது என்று கண்டித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஒழுக்கத்துடன் கூடிய ஞானத்தை, இல்ம இந்த உலகத்திற்கு சொல்ல வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபமே பட மாட்டாங்க, யார்கிட்டையும் கோபப்பட மாட்டாங்க. சாந்தமே வடிவான சர்தார் நபி கோபப்பட்ட தருணங்களை வரலாற்றில் நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது. பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமான் சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்க. சொர்க்கம் நாம எது கேட்டாலும் கிடைக்கும். அங்க உற்பத்தி கிடையாது, தயாரிப்பு கிடையாது,
மூலப்பொருட்களை வைத்து இன்னொரு பொருளோடு இணைத்துத்தான் பொருளை உருவாக்குற உலகத்தினுடைய அமைப்பு சொர்க்கத்துல இல்லை. சொர்க்கத்துல எல்லாம் ரெடியாக இருக்கும். பிரியாணினா பிரியாணி, சட்டைனா சட்டை, கைலினா கைலி, எது கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் என்று பேசிக்கொண்டே வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கிராமப்புறத்து அரபி அவர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தினுடைய ஆடைகள் எல்லாம் எந்த நூலிலே தயாரிக்கப்படும் என்று கேட்டார். சொர்க்கத்தினுடைய ஆடைகள் எந்த நூலில தயாரிக்கப்படும்? அதை கேட்ட உடனே சஹாபிகள் கொல்லுன்னு சிரிச்சுட்டாங்க. ஏன்னா இப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துல தயாரிப்பு கிடையாது, மூலப்பொருட்களை வைத்து வடிவமைப்பு என்பது கிடையாது, எல்லாம் ரெடிமேடா இருக்குது, கேட்ட உடனே கேட்ட பொருள் அப்படியே கிடைக்கும் என்று சொன்ன அந்த செய்தி சொல்லி அதனுடைய சூடு ஆறுறதுக்கு முன்னால பட்டு எதுல இருந்து உற்பத்தி செய்யப்படும், பட்டினுடைய நூல் என்ன நூல் என்று கேட்ட உடனே சாபிகள்ல சில பேர் சிரிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசம் சிவந்துட்டே கேட்டாங்க, தலுஹக்கூன மின் ஜாஹிலின் யஸ்ஸாலு அன் யகூன ஆலிமா, தெரியாத ஒன்றை தெரிய வேண்டும் என்பதற்காக கேட்கிற ஒருவரை பார்த்தா சிரிக்கிறீர்கள். தெரியாத ஒன்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி கேட்கிறாரு. அப்படி கேட்கிறவரை பார்த்து இது கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அடுத்து அவர் எதையும் கேட்க மாட்டார். அப்படி கேள்வி கேட்கிறவருடைய அவருடைய ஆசை நமக்கு தெரியணும்ங்கிறது அவருடைய ஆசை. அப்ப தெரியாத ஒன்றை தெரிய வேண்டும் என்று நினைத்து கேட்கக்கூடிய ஒருவரை பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீர்கள், சிரிக்காதீர்கள். ஒருவர் ஜாகிலாக இருக்கக்கூடியவர் ஆலிமாக மாற வேண்டும். அறியாத ஒன்றை அறிய வேண்டும் என்று நினைத்தால் அறிய வேண்டும் என்கிற குணம் அவரிடத்தில் வர வேண்டும். பெருமானார் கோபப்பட்ட இடம், கேள்வி கேட்கிற போது யாராவது சிரித்தால் பெருமானாருக்கு பிடிக்கல. ஏன்னா அவரு அறிவாளியாக மாறணும் சொல்ல ஆசைப்படுறாங்க. இந்த உலகத்துல வந்த நபிமார்கள்ல வந்த தலைவர்கள்ல உம்மத்தில் இருக்கிற எல்லோரும் அறிவாளிகளாக மாறணும்னு ஆசைப்பட்டவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மாவோட பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, எனக்கு அல்லாஹ் ஒரு சுப செய்தி சொல்லி இருக்கிறான். இந்த உம்மத்துல யாராவது ஒருத்தருக்கு 3 குழந்தைங்க பிறந்து அந்த 3 குழந்தைங்க பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால இறந்து போயிடுச்சுன்னு சொன்னா மறுமை நாள் ஆகிரத்துல பெற்றோர்கள் நரகம் போகாம இந்த பிள்ளைங்க பாதுகாக்கும், அந்த பிள்ளைங்க பெற்றோர்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு ஒரு சுப செய்தி அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க. இப்ப நமக்கு இந்த மாதிரி செய்தி சொல்லப்பட்ட மாதிரி சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் அல்லாஹ், அவ்வளவுதான், அதோட மேட்டர் ஓவர். ஆயிஷா அம்மாட்ட இந்த செய்தியை சொன்ன உடனே ஆயிஷா அம்மா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க உம்மத்துல 2 பிள்ளைங்க ஒருவருக்கு இறந்து போயிருந்தா, 3 பிள்ளைங்க இறந்து போயிருந்தா தான் அந்த பிள்ளைங்க பெற்றோர்களை சொர்க்கம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்க. ஆனா ஒருவருக்கு 2 பிள்ளைங்க தான் இறந்து இருக்குது பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால, அப்ப அவருடைய நிலை என்ன? சிரிச்சுட்டே சொன்னாங்க, 2 பேரும் மௌத்தா போனாலும் அப்படித்தான்மா, 3க்கு என்னவோ அதுதான் 2க்கும் அப்படின்னு. ஆயிஷா அம்மா அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கேட்டாங்க, யாரும் சொல்ல அப்படின்னா ஒரு பிள்ளை மௌத்தா போயிருந்தா? ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுட்டே சொன்னாங்க, ஆயிஷா, ஒரு பிள்ளை மௌத்தா போனாலும் அப்படிதான்மா. ஆயிஷா அம்மா உடல்ல அதாவது சொல்ல அவங்க உம்மத்துல ஒருவருக்கு ஒரு பிள்ளை கூட மௌத்தா போகல, அப்ப அவருடைய நிலைமை ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. யா முவஃபகா, துஆ செய்றாங்க, யா முவஃபகா, நல்ல கேள்விகள் கேட்பதற்கு தௌஃபீக் செய்யப்பட்ட பெண்ணே. நல்ல கேள்வி கேட்கறதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தா தான் நல்ல கேள்வி வரும், இல்லைன்னா எடக்கு முடக்காதான் வரும். நல்ல கேள்வி வரணும்னா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வரணும். அப்ப நல்ல கேள்விகள் கேட்பதற்கு தௌஃபீக் கொடுக்கப்பட்ட பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க. ஒரு பிள்ளை கூட ஒருத்தருக்கு மௌத்தா போகலன்னா அனஃபரத்துன் லி உம்மத்தி, அந்த உம்மத்துக்கு நான் இருக்கிறேன்ல. பிள்ளையா இருந்து 3 பிள்ளைங்க அந்த பெற்றோர்களை சொர்க்கம் போக விடாம தடுக்கு, நரகம் போக விடாம தடுக்குதுன்னு சொன்னா அந்த வேலையை நான் பார்ப்பனே, நான் காத்துட்டு இருக்கிறேம்மா. ஒரு பிள்ளை கூட மௌத்தா போகாத ஒரு பெற்றோர்கள் நாங்க வந்து ஒரு கால் நரகம் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் நரகத்துக்கு போக விடாம அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்புன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மாவுடைய சாதுரியமான கேள்வி, 3ன்னு சொல்லப்பட்டது 2, 1 இல்லைன்னாலும் அதுதான் என்கிற நிலைமைக்கு வந்தது இல்லையா? அது ஒரு சாதுரியமான கேள்வி, பெருமானாருக்கு பிடிக்குது.
நல்ல கேள்விகள் கேட்கிற போது பாராட்டுறாங்க, கேள்விகள் கேட்கும் போது யாராவது சிரிச்சா திட்டுறாங்க. இமாமுல்லாஹ் மதுவனி பரம்பூர்லாவுக்கு ரொம்ப சந்தேகம், பெரிய ஞானி, உலகமே அவற்றை பாடம் படிக்க ஆசைப்பட்டு கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நமக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, நம்ம சில ஊர்ல சில பழக்கம் இருக்கும். ஒரு அஜித் இருப்பாரு, அவர்கிட்ட போய் அஜித்து வாங்கல காஜாப்பா மௌலுது ஓதிடுவோம் அப்படிம்பாங்க. அவர் சொல்லுவாரு, எனக்கு ஓத தெரியாது பாரு. மௌலுது கூட ஓத தெரியாதா அவங்களுக்கு? காஜாப்பா மௌலுது கூட ஓத தெரியாதா? அஜத்துன்னா அவர் காஜாப்பா மௌலுது ஓத தெரிஞ்சிருக்கணும். இதான் மனசார சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அது வேற பிரச்சனை. இப்ப இப்படி நினைக்கிறோம்ல. இமாமுல் ஆதமுக்கு ஒரு சந்தேகம், நாய் குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் காலை கீழே வச்சு ஒண்ணு கடிக்குது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பின்னால காலை தூக்குது. ஏன் இந்த நாய்க்கு இந்த வேலை? இமாமுல் ஆதமுடைய சிந்தனை. நம்ம எத்தனையோ நாயை பார்த்திருக்கிறோம், நமக்கு சிந்தனை வருதா? இமாமுல் ஆதமுக்கு அப்படி ஒரு சந்தேகம், ஏன் இப்படி இது பண்ணுது? ஒரு ஆடு வைக்கிற இடையத்தை போய் கேட்டாங்க, நாய் ஏன்பா இப்படி வித்தியாசமா செயல்படுது அப்படின்னு. அவர் சொன்னாரு, பெரிய அஜத்துங்கிறாங்க, இமாமுல் ஆதம் பிரம்மாண்டமான இமாமுல்லாம் சொல்றாங்க, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? அது வயசுக்கு வர்ற வரையிலும் காலை கீழே வச்சு ஒண்ணுக்கு இருக்கும், வயசுக்கு வந்துட்டா காலை மேல தூக்கியது. அது நாய்க்கு கூட தெரியுது மூத்திரம் மேல வரக்கூடாது, அதுவே நஜீசு. ஆனா அது என்ன பண்ணுது, ஒரு ஸ்டேஜுக்கு பின்னால நம்ம மேல மூத்திரம் பண்ற கூடாதுன்னு அது ரொம்ப சாதுரியமா செயல்படுது. இதுதான் மேட்டர் சொன்னாங்க. நம்முடைய இமாம்கள், நாம் எங்களுடைய வாழ்க்கையில என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, யார்த்தையும் கேட்கறதுக்கு வெக்கப்பட்டவங்க இல்லை. ஏன்னா இந்த மார்க்கம் அறிவை விரும்புற மார்க்கம், அறியாமைய வெளியேற்றணும் நினைக்கிற ஒரு மார்க்கம். நாளைக்கு பதுர் யுத்தம் நடந்துச்சுன்னு நம்ம வரலாறு எல்லாம் சொல்லுவோம். அந்த பதுர் யுத்தத்தினுடைய 70 கைதிகள் முஷ்ரிக்கீன்களுடைய தரப்புல 70 பேரை கைது பண்ணாங்க. அந்த கைது செய்யப்பட்ட கைதிகளை கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்குது. என்ன செய்வோம் கேட்டாங்க, என்ன செய்வோம், இவங்களை என்ன பண்ணுவோம்? மருதியெல்லாம் சொன்னாங்க, போட்டுருவோம், யாரும் சொல்ல கொன்றுவோம். என்ன அடி அடிச்சானுங்க நம்மள மக்காவுல, வாழ விட்டாங்களா, இருக்க விட்டாங்களா? அம்மாரை அடிச்சாங்க, யாசிரை அடிச்சாங்க, சுமையாவை அடிச்சாங்க, பிலாலை அடிச்சாங்க, ரலியல்லாஹு அன்ஹும் எல்லாரையும் அடிச்சாங்களே, அதனால இவங்களை விடக்கூடாது, கொன்றுவோம். நாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன செய்யலாம்? யார சொல்லலாம், என்ன இருந்தாலும் நம்ம குடும்பம் தானே, நம்ம எல்லாம் அடிச்சாலும் மறப்போம் மன்னிப்போங்கிற இஷ்டம் உள்ளவங்க தானே, விட்டுருவோம், யார சொல்லலாம், மன்னிச்சுருவோம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கருத்தையும் கேட்டுட்டு ஒரு சாதுரியமான முடிவெடுத்தாங்க. இந்த உலகத்துல அறிவொளி இயக்கம்னு நம்ம சொல்றோம். அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் போய் படிக்காதவங்களுக்காக படிச்சு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள யார் யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் மதீனாவில் இருக்கிற 10 எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் படிச்சு கொடுக்கணும். படிச்சு கொடுத்துட்டா விடுதலை, உங்களுக்கு உடனே விடுதலை. நீங்க எந்த கப்பவும் ஜிஸ்ய வரையும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த தண்டனையும் உங்களுக்கு கிடையாது. நீங்க 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நாங்க விடுவிச்சிருவோம்னு சொன்னாங்க. அந்த 70 பேர்த்த பாடம் படிச்சதுல ஒரு ஆளு தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. அந்த ஸைத் இப்னு சாபித் தான் பின்னால குர்ஆனை தொகுக்கிற பொறுப்புக்கு வந்தாங்க. குர்ஆனை தொகுக்கக்கூடியது யார போடலாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை செய்யும் போது ஸைத் இப்னு சாபித்தை போடலாம் முடிவுக்கு வந்தாங்க. அந்த ஸைத் இப்னு சாபித் யாருக்கு பாடம் படிச்சவரு? பத்ரினுடைய யுத்த கைதிகள்கிட்ட பாடம் படிச்சவர். அப்ப இதுதான் மார்க்கம். மார்க்கம் இந்த வாழ்க்கையில நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தி, படிக்கணும் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், அறிவு வளர்க்கணும். அல்லாஹ் அறிவாளிகளை விரும்புகிறான். அல்லாஹ் அறிவினுடைய மேன்மையை பெற்ற பெருமக்களினுடைய கூட்டத்தில் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி அஹ்லில் பைத் வஸல்லிம். وصلي على نبي الأنبياء والمرسلين. الحمد لله رب العالمين. السلام عليكم.